வெல்லத்துக்கும் புளிப்புக்கும் காரத்துக்கும் செம்ம வாசனை பண்ண கடுகு வெந்தயத்தூள் 2 செகண்ட் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஜாம் மாரி இருக்கும். ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் கடுகு 3/4 ஸ்பூன் வெந்தயம் இதையும் மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பட்டு பட்டு பட்டுன்னு பொரியுது. அங்கே பச்சடி செஞ்சிடலாம். ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை. பாருங்கள், தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். மாங்காய் வந்து நல்லா குலைவாக வேகணும். மாங்காய் பாருங்கள் நல்லா குழஞ்சிடுச்சு. ஒரு 200 கிராம் வெல்லம் சேர்த்துக்கிறேன். கல் இல்லாத வெல்லமாக சேர்த்துக்கோங்க. இனிப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே சிம்மிலேயே வச்சு மூடி வச்சுருங்க. மிளகாத்தூளோட ஃப்ளேவரும் போட்டோம்.